வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் இந்த சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ என்ன தேவை, என்ன இருந்தால் அவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. நான் வந்துட்டு 2012லேருந்து சிஏ ஃபைனல் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் என்னைக்கு சிஏ முடிச்சனோ அப்போலேருந்து நான் சிஏ ஃபைனல் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். 2019 வரைக்கும் நவம்பர், அதாவது 2020 டிசம்பர் மார்ச் வரைக்கும், 2020 ஆமாம் 2019 டிசம்பர் 2020 மார்ச் அது வரைக்கும் நான் சிஏ ஃபைனல் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். 2018 தான் நான் வந்து இன்டர் ஆரம்பித்தேன். 2019 தான் நான் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தேன். ஆனால் நான் சிஏ ஃபைனலுக்கு எடுத்த கேரை நான் இன்டருக்கும் ஃபவுண்டேஷனுக்கு எடுக்கும்போது எனக்கு வந்து பயங்கரமான ரிசல்ட் வந்துச்சு. ஏன்னா சிஏ ஃபைனல் பசங்களுக்கு அப்போ ஒரு கேர் எடுப்போம்ல, அப்போ நமக்கு ஒரு டெக்னிக் தெரியும்ல பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு. அந்த டெக்னிக்கை யாருமே ஃபவுண்டேஷன்லையும் இன்டர்லையும் பண்ணல. அந்த டெக்னிக்கை நம்ம வந்து அதில் ஃபாலோ பண்ணும்போது ரிசல்ட்ஸ் அபரிவிதமாக இருந்துச்சு. வந்த க்ரௌடு கம்மி தான், வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி தான், பட் ஆனால் ரிசல்ட்ஸ் எனக்கு அபரிவிதமாக இருந்துச்சு. எப்போயுமே எனக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரிசல்ட்ஸ் இருக்கும். அதனால தான் நான் தைரியமாக பர்சன்டேஜாக ரிலீஸ் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப ரேராக நமக்கு வந்து மொக்கையாக பாஸ் பர்சன்டேஜ் இருக்கும், பட் அது கூட வி வில் பி அபவ் தி இன்ஸ்டியூட் பர்சன்டேஜ். இப்போ சிஏ ஃபைனலுக்கு அப்போ நான் என்ன கண்டுபிடிச்சேன், இப்போ அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் சிஏ ஃபைனல் வந்து ஃபுல்லாக நார்த் இந்தியன் ஃபேக்கல்ட்டிக்கு மாறிட்டாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் இருந்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லாமல் வந்து சிஏ ஃபைனல், பட் ஆன்லைன் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நார்த் இந்தியன் ஃபேக்கல்ட்டி டாமினேட் பண்ணிட்டாங்க. சரி, தப்பு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மார்க்கெட் அப்போ மாறுதான். ஆனால் என்ன இந்த பசங்களுக்கு போச்சு, இந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் என்ன போச்சு அப்படின்னா டிசிப்ளின் போச்சு. ஸோ சிஏ ஃபைனல் பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டிசிப்ளின் போச்சு. ரெண்டாவது ஒரு பர்சனல் டச், ஒரு ஃபேக்கல்ட்டி கூட பேசுறதே கிடையாது, அது போச்சு. யாருமே முட்டாள் கிடையாது. சிஏ ஃபைனல் படிக்கிற யாரும் முட்டாள் கிடையாது. முட்டாளா இருந்தா கண்டிப்பா அவன் ஃபவுண்டேஷன்லேயே போயிருப்பான், இல்லைனா இன்டர்லேயே போயிருப்பான். ஸோ சிஏ ஃபைனல் வரைக்கும் நீ வந்துட்டன்னா நீ ஒரு முட்டாள் கிடையாது. ரெண்டாவது, இந்த ஆர்டிகல்ஷிப்குள்ள நீ வந்து ரொம்ப முழுகிட்ட. இப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க்னா ஆர்டிகல்ஷிப், லைஃப்னா சிஏ ஃபைனல். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸை நீ ஒழுங்கா பண்ணல. ஒன்று ஒர்க்குக்குள்ள போய் முழுகிட்ட, நீ வந்து ஃபைனலுக்கு படிக்கல. இல்லையா நீ வந்து டிசிப்ளின் போயிடுச்சு உனக்கு. இப்போ ஃபவுண்டேஷன்ல இருந்த டிசிப்ளினோ இன்டர்ல இருந்த டிசிப்ளினோ உனக்கு போயிடுச்சு. ஸோ ஒன்று உனக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் போயிருக்கணும், இல்லைனா உனக்கு டிசிப்ளின் போயிருக்கணும். இதான் விஷயம். இப்போ சில பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் எழுத போகிறாங்க எக்ஸாம்ஸ். அவங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உனக்கு இப்போ 2 மாதம் இருக்கோ 3 மாதம் இருக்கோ, இப்போ ஜனவரி 26 தான் நீ ஃபர்ஸ்ட் டைம் எழுத போகிற எக்ஸாம் அப்படின்னா, அட்லீஸ்ட் 3.5 மந்த்ஸ் டிசிப்ளினா, 4 மந்த்ஸ் கண்டிப்பாக தேவை, அட்லீஸ்ட் 3.5 மந்த்ஸ் டிசிப்ளினா தேவை. ஒரு நாளைக்கு 12லேருந்து 13 மணி நேரம், 12 to 13 ஹவர்ஸ் நீ ஹவ் டு சிட் அண்ட் ஸ்டடி. ஒரு 4 நாள் 5 நாள் படிச்சின்னா நீயா படிச்சதை டெஸ்ட் எழுதிப்பாரு ஒரு நாள். சார் நான் வந்து அந்த ஒரு நாள் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்காத. நான் வந்து மண்டே டு ஃப்ரைடே படிக்கிறேன் அப்படின்னா சாட்டர்டே ஒரு 4 ஹவர்ஸ் நீயே படிச்சதை டெஸ்ட் எழுதிப்பாரு. சண்டே ஒரு 4 ஹவர்ஸ் நீயே படிச்சதை டெஸ்ட் எழுதிப்பாரு. ஓகேவா? இப்படி எழுதினா மட்டும்தான். அப்போ ஐயோ அந்த 4 ஹவர்ஸ் நான் வேற ஒன்று படிச்சிருக்கலாமே நான் தயவு செய்து நினைக்காத. நீ டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அடுத்தது போ. ப்ளஸ் கம்பேர் பண்ணு, உன் டெஸ்ட்டை நீயே கரெக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணு உன்னால் முடிஞ்சதுன்னா. அப்படி இல்லையா ஒழுங்காக ஒரு ப்ராப்பராக ஃபேக்கல்ட்டி ஜாயின் பண்ணி கைடன்ஸ் எடுத்து டெஸ்ட் சீரிஸ் எடு. இப்போது எல்லாரும் வந்துட்டு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு செல்ஃப் ஸ்டடின்னு சொல்கிறாங்க. பாசிபிலிட்டி ஆஃப் பாசிங் வித்தவுட் கைடன்ஸ் ஜஸ்ட் பை பாசிங் ஃப்ரீ யூடியூப் வீடியோஸ் இஸ் தேர். நான் இல்லைன்னு சொல்ல, ஒரு 15-20% பாஸ் பண்ண முடியும். ஆனால் அது ஒரு கிரேட் ஆக்ஷன் நடக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபேக்கல்ட்டியோட கையை பிடிச்சிக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்பவுமே சொல்லுவேன், டேய் ஒழுங்காக என் கையை பிடிச்சிக்கோ, நான் ட்ரெயின் மாதிரி நான் உன்கிட்ட நிற்கிறேன், நீ ஸ்டாப்பிங்கில் ஏறு, நான் கொண்டு போய் டெஸ்டினேஷனை விட்றேன், உன் டெஸ்டினேஷன் வர வரைக்கும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணு, உன் டெஸ்டினேஷன் வந்துச்சுன்னா இறங்கி போன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கு தேவை இன்னைக்கு கைடன்ஸ், உங்களுக்கு தேவை இன்னைக்கு ஒரு மாரல் சப்போர்ட். உங்களுக்கு கிளாஸு அதெல்லாம் செகண்டரி, கிளாஸ் வேணும் நான் இல்லைன்னு சொல்லல, பட் அது செகண்டரி, பட் கைடன்ஸ் தான் ப்ரைமரி. ஒரு ஃபேக்கல்ட்டியோட கையை தயவு செய்து பிடிச்சிக்குங்க. ஃபீஸ் எவ்வளோன்னு கேளுங்க, நாமினலாக இருக்குதான்னு பாருங்க. ஓகேவா? உங்களுக்கே மனசில் தோணும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இது வரைக்கும்ட்டு. பட் இப்போ நானே ஒரு அமௌண்ட் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் சீரிஸ் எழுதுறான்னு சொல்கிறேன், ஒரு அமௌண்ட் கேட்குறேன்னா, என்ன சார் 1000 ரூபா கேட்குறீங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னா, எப்பாடி பாப்பா ரொம்ப காஸ்ட்லி அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா விட்டுருங்க. ஸோ அப்போது நீங்கள் யோசிங்க, லைக் நோ இது ஒர்த் இல்லையா, இந்த 1000 ரூபான்றது இதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கலாம், 20 பப்ஸ் சாப்பிட்ருக்கலாம், அது மாதிரிலாம் யோசிங்க. ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு டிசிஷன் கிடைக்கும். ஓகே, ஒருத்தன் ஒரு சார்ட்டர் அக்கௌண்டன்ட்டு வித் 13 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு, அவன் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறான். ஸோ இது ஒர்த்தா, இவனுக்கு இந்த 200 ரூபா ஒரு பேப்பர் கொடுக்குறது, 250 ரூபா ஒரு பேப்பர் கொடுக்குறது, இப்போ 100 ரூபா ஒரு பேப்பர் கொடுக்குறது, ஏதோ ஒன்று வாட் எவர் இட் இஸ், அது ஒர்த்தா அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, பிகாஸ் இன்னைக்கு ஒருத்தங்க இருக்காங்க, ஓகே ஒரு நார்த் இந்தியன் நான் பார்த்தேன், மென்டார்ஷிப்ன்ற பேரில் 7000 ரூபா மாதத்துக்கு வாங்குறாங்க.
டேய் அநியாயமா இல்லையாடா உங்களுக்குன்ற மாதிரி தோணுது. ஓகே. ஸோ அப்போ ஆனாலும் பசங்க நம்ம ஊர் பசங்க தான் போய் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊர் பசங்க எவனும் இருக்க மாட்டான் உள்ள. எல்லாம் நம்ம ஊர் ஏன்னா இவனுக்கு தானே எத்த தின்னா பித்த தண்ணீர்னு உட்காந்துருக்காங்க. எனக்கு அப்படியே கோவமா வருது. டேய் எவ்வளோ தடவைடா நீங்க ஏமாறுவீங்கன்ற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ எனக்கு அவங்க மேல கோவம் கிடையாது. ஓகே. ஏன்னா யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை பண்றாங்க. ஆனா நம்ம பசங்க எவ்வளவு பேர் போய் சேர்றாங்க. ஓகே. ஏன்னா ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் ஆயிட்டீங்க நீங்க. நிறைய பேர் நான் பாக்குறேன் 1 வருஷமா 2 வருஷம் 3 வருஷம் எழுதுறவங்கலாம் என்ன பண்ணா போ தப்பிச்சோ இல்ல போன்ட்டு காமாவே இல்ல. ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா பேசும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவும் பேசுறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்குது. டேய் என்னடா உன் மார்க்க பார்த்தா நீ எல்லாம் கான்ஃபிடென்ட்டா பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா நீ என்னடா எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருக்கன்ற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவை ப்ராப்பர் கைடன்ஸு அண்ட் கால் வந்து தரையில் படணும். அப்படியே ஆகாசத்தில் நிற்கக்கூடாது. தலையில் யாராவது குட்டணும். ஒழுங்காக யாராவது ஃபாலோ பண்ணணும். நீங்களும் கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கணும். உங்களுக்கு தேவை இப்போது கிளாஸ் அப்படின்றது செகண்டரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் அண்ட் யாராவது ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டின்னு போனோம். பட் கிளாஸும் சம்டைம்ஸ் தேவைப்படுது. ஏன்னா நான் சில பேர்கிட்ட பேசும்போதெல்லாம் அச்சு பிச்சு மாதிரி இருக்காங்க. ஒன்றுமே தெரில. ஆனால் பேசுறது மட்டும் ஹை லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா இவன் ஆல்ரெடி ஏதோ ஒரு வருஷம் முன்னாடி கிளாஸை பார்த்துருப்பான். அப்போ வந்து அவனுக்கு நான் தான் கிளாஸ் முடிச்சிட்டேன். என்னடா எதுவுமே தெரியாம கிளாஸ் முடிச்சு வச்சிருக்கன்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுவும் பர்டிகுலர்லி ஆடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ். நிஜமாவே சொல்றேன் நான். ஆஹா ஓஹோன்ற மாதிரி கான்ஃபிடன்ஸ். ஆனா கண்டிப்பா சொல்றேன் பேப்பர்ல ஒண்ணுமே இருக்க போறது இல்லை. ஓகே. அவங்களால ஆடிட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு குட்டிகள் நினைச்சா 55 மார்க் மேல வாங்க முடியாது. ஏன்னா எஃப்ஆர்லயோ ஏஎஃப்எம்லயோ நீங்க எக்ஸாம்ஷன் எடுக்கலாமே தவிர ஆடிட்டிங்ல ஏன்னா ஒரு ஐசிஐ புக்கை தரவா படிக்கவே இல்லை. இன்டர்ல படிச்சா மாதிரி இன்டர்லயே படிச்சாங்கன்னு தெரியல. பட் ஐசிஐ புக்கை தரவா படிச்சாதான் ஆடிட்டிங்ல 55 மேல வாங்க முடியும். ஓகே. அக்கௌண்ட்ஸ் மாதிரியோ எஃப்ஆர் மாதிரியோ ஏஎஃப்எம் மாதிரியோலாம் மார்க் வாங்க முடியாது ஆடிட்டிங்ல. இது தயவு செய்து வச்சுக்கோங்க மனசுல. உங்களுக்கு இப்போ தேவை ப்ராப்பர் கைடன்ஸ், ப்ராப்பர் மாரல் சப்போர்ட். யாராவது ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டு யார்கிட்டயா கையை கொடுங்க ஃபர்ஸ்ட். ஓகே. அவங்க கையை பிடிச்சி கூட்டு போறாங்களான்றத பாருங்க. ஐ எம் ரெடி. நான் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்த டிசிஷன் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஒரே கோவம். ஒரு பையன் ஒழுங்கா இல்லை இவனுக்குலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பேசாம நம்ம ஃபவுண்டேஷன் அதுங்க அழகாக கோடு போட்டால் ரோடு போடுதுங்க. எல்லாம் 17 வயசு 17.5 வயசுலேயே சிஏ ஃபவுண்டேஷன் முடிக்குதுங்க. எனக்கு அப்படியே தங்கமாக வருதுங்க. இன்டர் அவ்வளோ தங்கமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ ஃபைனல் பசங்களுக்குலாம் கொம்பு மொழிச்சிச்சு. இனிமேல் இதுங்களாம் இவங்க கூட நம்ம போகவே கூடாது. எதுக்கு நம்ம உயிரை கொடுத்து இவங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப கோவப்பட்டேன். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஓகே டியூ டு சம் ரீசன்ஸ் ஐ எம் கெட்டிங் பேக். ஓகேவா? பிகாஸ் எனக்கு சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம கோவத்தை தனிச்சிட்டு ஒரு வருஷம் இருந்து பார்ப்போம். ஒரு வருஷத்துக்குள்ள இது சக்ஸஸ் ஆச்சுன்னா லெட் அஸ் கண்டினியூ. இல்லை ஒரு வருஷம் இருந்து பார்த்தும் இது சக்ஸஸ் ஆகலைன்னா இந்த படம் பிடிக்குதுன்னு தூக்கி போட்டு நம்ம வெறும் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே நான் வந்துட்டேன். பட் இந்த ஒரு வருஷம் நான் ட்ரை பண்ண போறேன். இந்த வருஷம் செப்டம்பர் ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் செப்டம்பர் வரைக்கும் ஐம் கோயிங் டு ட்ரை. எனக்கு தெரிஞ்சு இது சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். நன்றி. பாய்.